ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் டெக்கீஸ் ட்ரெயினிங். இது வரைக்கும் எங்கள் சேனலில் என்ன போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஸ்கீம் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். சரி, வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்என்ஜி டிஜிகோல்டு அப்படிங்கிற ஒரு டிஜிகோல்டு ஸ்கீமை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எஸ்என்ஜி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரிய நாயகி கோல்டு அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த டேர்ம் கேள்விப்படலாம். ஈவன் எனக்குமே இது பார்க்கும்போது இந்த நேம் புதுசாக தான் இருந்தது. அப்புறமா நெட்டில் சர்ச் பண்ணி நாங்கள் ஒரு ஸ்டடி பண்ணி தான் இந்த வீடியோ போடுறோம். ஆக்சுவலாக வாங்க நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸுங்கிறது பார்க்கலாம். ஓகே, இந்த ஷாப் மெயினாக மதுரையில் இருக்குங்க. ஆக்சுவலாக அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா டிஜிகோல்டு மூலமாக தங்கமும் வாங்கலாம், வெள்ளியும் வாங்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த டிஜிகோல்டு ஸ்கீம்ஸ் எல்லாமே நீங்கள் கோல்டு மட்டும்தான் வாங்கலாம், வெள்ளி வாங்க முடியாது. பட் இந்த எஸ்என்ஜி டிஜிகோல்டு மூலியமாக நீங்கள் கோல்டும் வாங்கிக்கலாம், சில்வரும் வாங்கிக்கலாம். இது ஒரு ப்ளஸ் உங்களுக்கு. அது மாதிரி நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வாங்குறீங்க, கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா கோல்டு வாங்கிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு ட்ரான்சாக்ஷன் வாங்குறீங்கன்னா நீங்கள் சில்வர் வாங்கிக்கலாம். இல்லைனா இன்றைக்கி கோல்டு வாங்கலாம், ஒரு 4 நாள் கழித்து சில்வர் வாங்கிக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் சில்வர் கோல்டு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இது ஒரு ப்ளஸ் இந்த ஸ்கீம் பொறுத்தளவு. பியூரிட்டி, ஓகேவா? ஸோ இதில் நம்ம கட்டுற அமௌண்ட் என்ன பியூரிட்டியில் அவங்க ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு நீங்கள் புக் பண்ணிங்கன்னா 24 கேரட் பியூரிட்டியில் அவங்க புக் பண்ணுவாங்க. சில்வர்னா 999 பியூரிட்டிங்க ஆக்சுவலாக. ஸோ நம்ம கோல்டு ஆர்னமெண்ட்ஸ்னால் 22 கேரட் உங்களுக்கு தெரியும். சில்வர் நம்ம யூஸ் பண்ணுற போல 92.5% இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுற சில்வர் பொருட்கள். பட் இந்த ஸ்கீமில் பியூர் கோல்டு அண்ட் பியூர் சில்வராக தான் நம்ம புக் பண்ண முடியும். நம்ம கட்டுற அமௌண்ட் 4 டெசிமல் பிளேசஸ் வரைக்கும் நம்மளுக்கு புக் ஆகுதுங்க ஆக்சுவலாக. அடுத்த முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அமௌண்ட், ஓகேவா? நீங்கள் மற்ற கோல்டு டிஜிகோல்டு ஸ்கீம்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 100 ருபீஸ் இருக்கும். பட் இந்த ஒரு டிஜிகோல்டு ஸ்கீமில் தான் கோல்டு நீங்கள் 2 ரூபாலேருந்து 24 கேரட் புக் பண்ணலாம், சில்வர் 1 ரூபாலேருந்து புக் பண்ணலாம் ஆக்சுவலாக, ஓகேவா? இது இந்த ஸ்கீமோட ஒரு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். மற்ற ஸ்கீம்லாம் நம்மளுக்கு மினிமம் 100 ருபீஸ் அப்படின்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது ஆக்சுவலாக, ஓகேவா? அது மாதிரி ஆஸ் எ யூடியூபராக நாங்கள் என்னென்ன டிஜிகோல்டு இருக்குது, என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுறது மட்டும்தான் எங்களோட வேலை. பட் இந்த கடையில் தான் போடுங்க அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அது மாதிரி உங்களுக்கு இந்த கடை நம்பகரமாக இருந்தது, இந்த கடையில் போட்டால் பெட்டராக இருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மட்டும் போடுங்க. நாங்கள் சொல்கிறதுக்காக நீங்கள் போடணுங்கிற அவசியம் கிடையாது, ஓகேவா? பட் எங்களோட ரோல் என்னென்னா இதோட ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுறது தாங்க எங்களோட ரோல் ஆக்சுவலாக. அடுத்து என்ன பார்த்தோம்னா டிஜிகோல்டு மூலம் தங்கத்தையும் வெள்ளியும் டிஜிட்டலாக வாங்கலாம், விற்கலாம், தங்க வெள்ளி காயின்ஸ் பாராக வாங்கி கொள்ளலாம், ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் புக் பண்ணுறத ஸோ நீங்கள் வாங்கலாம், ஆன்லைன்லேயே செல் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கோல்டு காயினு, கோல்டு பாரு, இல்லை சில்வர் பாரு, சில்வர் காயினாக நீங்கள் ரீடீம் பண்ணலாம் ஆக்சுவலாக, ஓகேவா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி நீங்கள் இதில் வாங்குகிற காயின் கோல்டு காயின் 24 கேரட்டில் தான் ரீடீம் பண்ண முடியும். சில்வர் காயினாக இருந்ததுன்னா 999 பியூரிட்டியில் தான் நீங்கள் ரீடீம் பண்ண முடியும். ஸோ 22 கேரட்டோ இல்லைனா சில்வர் நார்மல் சில்வர் பொருட்களோ இல்லை கோல்டு ஆர்னமெண்ட்ஸோ இந்த ஸ்கீமில் ரீடீம் பண்ண முடியாது. இது ஒரு பாயிண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸோ கோல்டு சில்வர் புக் பண்ணும்போது ஜிஎஸ்டியும் சேர்த்து கட்ட வேண்டும், ஓகேவா? நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 2 ருபீஸ் கட்டுறீங்க அப்படின்னா அந்த 2 ருபீஸ்க்கு ஜிஎஸ்டியும் சேர்த்து இதாங்க கட்டணும். நீங்கள் மற்ற டிஜிகோல்டெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட் மட்டும் கட்டுவீங்க, ரீடீம் பண்ணும்போது ஜிஎஸ்டி கட்டுவோம். பட் இந்த ஸ்கீம் பொறுத்தளவு நம்ம கட்டும்போது ஆனால் நம்ம இது கோல்டாகவே புக் பண்ணுறோம், அது மாதிரி நம்ம கோல்டாகவே வாங்குகிறோம், கோல்டாகவே செல் பண்ணுறோம், ரீடீமும் நம்ம பண்ணிக்கலாம். அதனால் இதுக்கு நீங்கள் கட்டும்போதே நீங்கள் ஜிஎஸ்டியும் சேர்த்தே தான் கட்டணும். நீங்கள் கோல்டு வாங்க போகிறீங்க அப்படின்னா 2 ருபீஸ் ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி. சில்வர் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ₹1 ரூபி ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி. ஆனால் நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது ஜிஎஸ்டி கட்ட தேவையில்லை. அதாவது நீங்கள் காயின் இல்லை பாராக ரீடீம் பண்ணும்போது நீங்கள் ஜிஎஸ்டி கட்ட தேவையில்லை, ஓகேவா? செல் கோல்டு இஸ் அலோட் ஆஃப்டர் 120 hours ஃப்ரம் த பர்ச்சேஸ், ஓகேவா? உங்களுக்கு இதில் செல் கோல்டு அப்படிங்கிற ஆப்ஷன் ஆன்லைனில் இருக்குது. அது நீங்கள் வாங்கினதுலேருந்து 120 மணி நேரம் கழித்து தான் நீங்கள் செல் பண்ண முடியும். அமௌண்ட் வில் பி கிரெடிட்டட் இன் 3 working days டு த பேங்க் அக்கௌண்ட், ஓகே? நீங்கள் கோல்டு செல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் 3 working daysல உங்களோட பேங்க்கில் கிரெடிட் ஆகும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது மாதிரி இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கோல்டு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக. அதாவது நீங்கள் சேவ் பண்ண கோல்டை கிஃப்டாக
இன்னொருத்தங்களுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு சொல்கிறாங்க. பட் இந்த ஃபீச்சர்ஸ் இனிமேல் தாங்க வரப்போகுது. ஆப்பில் இந்த ஃபீச்சர் இப்போதைக்கு வந்து எனேபிளாக இல்லை ஆக்சுவலாக. ஓகே, விற்கும் விலை வாங்கும் விலையை விட சற்று குறைவாகவே இருக்கும். ஸோ டியூ டு மெனி ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மார்க்கெட் ரீசன், அது மாதிரி நம்ம வந்து செல் பண்ணும்போது ஜிஎஸ்டியும் அந்த அமௌண்ட்டில் இன்க்ளூடட் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ காயின் பார் வந்து எவ்வளோ வந்து மினிமம் ரீடிங் பண்ண முடியும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ கோல்டு காயின் வந்து நீங்கள் மினிமம் 0.1 கிராம்லேருந்து, அதாவது 100 மில்லிகிராம்லேருந்து நீங்கள் ரீடிங் பண்ண முடியும். சில்வரில் 1 கிராம்லேருந்து மினிமம் ரீடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக. காயின் பார் வாங்கும்போது ஜிஎஸ்டி கட்ட தேவையில்லை, ஏனெனில் புக் பண்ணும் பொழுதே கட்டி விடுவதா. ஸோ நம்ம புக் பண்ணும்போதே நம்ம ஜிஎஸ்டி கட்டுறதுனால நம்ம ரீடிங், அதாவது நம்ம அந்த காயின் பார் நம்ம வாங்கும்போது நம்ம ஜிஎஸ்டி செப்பரேட்டாக கட்ட தேவையில்லை. ஓகே, வேஸ்டேஜ் டெலிவரி சார்ஜஸ் ஒன்லி அப்ளிகபிள். ஸோ வேஸ்டேஜ் ஆர் மேக்கிங் அண்ட் டெலிவரி சார்ஜஸ் மட்டும் கட்டினா போதும், ஜிஎஸ்டி கட்ட தேவையில்லை. ஸ்கீம் பீரியடு நோ ஃபிக்ஸ்டு பீரியட். இப்போ நீங்கள் மற்ற டிஜிட்டல் ஸ்கீம்லாம் பார்த்தீங்கன்னா 330 டேஸ் நம்ம லாக் பண்ணோம். பட் இந்த ஸ்கீம் பொறுத்தளவு நீங்கள் எந்த ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்கீம் டியூரேஷன் கிடையாது. ஸோ 330 டேஸ் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் 330 டேஸ் மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து கட்டி கொஞ்ச நாள்லேயே கூட நீங்கள் வந்து ரீடிங் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஸோ எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் உங்களுக்கு கிடையாது. அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது. ஸோ நீங்கள் இதுக்கு ரீடிங் பண்ணும்போது எதுவும் உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக ஃப்ரீ கிஃப்ட்ஸ் ஐட்டம் எதுவும் உங்களுக்கு கிடையாது ஆக்சுவலாக. ஓகே, அது மாதிரி இதில் நீங்கள் கட்டுற அமௌண்ட்டுக்கு போனஸ் பர்சன்டேஜ் எதுவும் கிடையாது. அந்த மற்ற டிஜிகோல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75 டேஸாக ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்த ஒரு போனஸ் கிடையாது. இந்த பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக. ஆன்லைன் டெலிவரி இந்தியா முழுவதும் உள்ளது. ஸோ நீங்கள் ஆன்லைனில் ரீடிங் பண்ணும்போது இந்தியா ஃபுல்லும் அவங்க வந்து டெலிவரி பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ கேவிசி வெரிஃபிகேஷன் மஸ்ட்டு. அதாவது நீங்கள் கோல்டோ சில்வரோ புக் பண்ணுறதுக்கு முன்னால் உங்களோட ஆதார், பேன், அக்கௌண்ட் நம்பர் இது 3 நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கீமை ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் பேங்க் வந்து செல் பண்ணுறது தான் வேணும். நீங்கள் வாங்குறதுக்கு ஆதாரும் பேனும் நீங்கள் வேலிடேட் பண்ணால் போதுங்க ஆக்சுவலாக. ஸோ நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அந்த எஸ்என்ஜி டிஜிகோல்ட் பற்றி நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக. அப்போ தான் நாங்கள் போகிற அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து உடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆகுங்க ஆக்சுவலாக. ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எஸ்என்ஜி டிஜிகோல்ட்டை எப்படி நம்ம ரியல் டைமில், அதாவது லைவாக எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நாங்கள் ஒரு டெமோவாக போடுறோங்க. எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.